எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோல ஒரு அப்பாவும் பையனும் சந்திச்ச சில அமானுஷமான நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காம ட்ரில்லர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்ட்டிங்கிற இந்த பையன் தன்னோட அப்பாவோட ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்ல 13வது ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு வராரு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன லிஃப்ட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டின காலத்துல இருந்து இருக்கு. அந்த லிஃப்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டின காலத்துல இருந்து இருக்கிறதுனால அந்த லிஃப்ட் ஒருவித சத்தத்தோடைய நகரும். அது மட்டும் இல்லாம அந்த லிஃப்ட்ல 4 பேர் தான் போக முடியும். அதுல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதனாலயே மார்ட்டின் முக்கியமா தனியா போகிறப்ப அந்த லிஃப்ட்ல போகாம 13வது ஃப்ளோர் வரைக்கும் படிக்கட்டு வழியா தான் போவான். காரணம், அவன் அந்த லிஃப்ட்ல தனியா போயிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் நடுவில் எங்கேயாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, இல்லை பக்கத்து ஃப்ளாட்ல இருக்க ஒரு ஆண்டி அவங்களோட குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப சொல்ற மாதிரி அந்த லிஃப்ட்ல இருக்க பேய் வந்து ஏதாவது பண்ணிடுச்சுன்னா, இந்த பயம்தான் மார்ட்டினுக்கு அந்த லிஃப்ட்ல தனியா போக விடாம பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் மார்ட்டின் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து படத்துக்கு போக அவனோட வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபோனுக்கு அவனோட நண்பர்கள் கால் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏய் எடா பண்ற, டைம் ஆச்சுடா, படத்தை போட்டுற போறாங்க, சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மார்ட்டினோ இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு, அப்பா பாய், நைட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சாப்பிட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு மார்ட்டின் அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வேகமா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட்டுக்குள்ள வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போக பட்டனை அழுத்துறாரு. பட்டன் அழுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லிஃப்ட் மெதுவா கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போதான் மார்ட்டினுக்கு தெரிய வருது, தான் அவசரத்துல தனியா இந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கோம்னு. உடனே மார்ட்டின் பதட்டத்துல அந்த லிஃப்ட்ல இருக்க பட்டன்ஸ் எல்லாத்தையும் அழுத்தி அந்த லிஃப்டை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த லிஃப்ட் எந்த ஒரு ஃப்ளோர்லயுமே நிக்காம கீழே போய்கிட்டே இருக்கு. 12th ஃப்ளோர், 11th ஃப்ளோர், 10th ஃப்ளோர், இப்படி அந்த லிஃப்ட் போய்கிட்டே இருக்கவும் மார்ட்டினால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாம அந்த லிஃப்ட்ல இருக்க பட்டனை ஓங்கி அடிக்கவும் அந்த லிஃப்ட் 8th ஃப்ளோர்ல நிக்குது. உடனே மார்ட்டின், அப்பாடா ஒரு வழியா நின்னுடுச்சு, நம்ம ஸ்டெப்ஸ்லயே போவோம்டா அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியே வர பாக்குறாரு. அப்போ அந்த ஃப்ளோர்ல ஒரு பெண் நடந்து மார்ட்டின் இருக்க லிஃப்ட் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க லிஃப்ட்டுக்கு தான் வராங்க போல, அப்போ ஓகே, கூட ஆளுங்க இருந்தா நம்ம இந்த லிஃப்ட்லயே கீழே போயிடலாம் அப்படின்னு மார்ட்டின் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பெண் அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஏறிடுறாங்க. அவங்க உள்ள வந்ததும் மார்ட்டின் அந்த லிஃப்ட் ஓரத்துல ஒரு பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு நிற்கிறாரு. காரணம், அந்த பொண்ணு அவ்வளோ குண்டா இருக்காங்க. அந்த பொண்ணு உள்ள வந்ததும் லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகி அந்த லிஃப்ட் கீழே போயிட்டு இருக்கு. அப்போ மார்ட்டின் நினைக்கிறாரு, ஜப்பா வாய்ப்பு கிடைச்சப்பவே போயிருக்கணும், இப்போ புலம்பி என்ன பண்ண. ஆமா, இவங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்களா, இது நாள் வரைக்கும் நான் இவங்கள பார்க்கலையே, ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ளேயே பேசிட்டு மார்ட்டின் எதர்ச்சியா அந்த ஃபேட் லேடியை திரும்பி பார்க்கறாரு. அங்க அந்த ஃபேட் லேடியும் மார்ட்டினை பச்சைக்கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மார்ட்டின் அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு மார்ட்டினை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரை ரீச் ஆகிடுது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் அந்த ஃபேட் லேடியும் மார்ட்டினும் அந்த லிஃப்ட்ல இருந்து இறங்கி மார்ட்டின் அவரோட நண்பர்கள் கூட வெளியே போயிடுறாரு. அந்த பொண்ணும் நடந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நடந்து வெளியே போயிடுறாங்க. இங்க வெளியே போன மார்ட்டின் அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே நண்பர்கள் கூட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு இரவு வெளியே சாப்பிட்டுட்டு தனியா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் தன்னோட நண்பர்களோட செலவிட்ட நேரத்தை நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த லிஃப்ட்ல சந்திச்ச அந்த ஃபேட் லேடியை பற்றியும் நினைச்சு பார்க்கறாரு. அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து மார்ட்டின் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க லிஃப்ட்டுக்குள்ள யாரோ நடந்து உள்ள போகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் மார்ட்டின் வேகமா ஓடி போய் அந்த லிஃப்ட் கிட்ட பார்க்கறாரு. அங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ள அந்த ஃபேட் லேடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் மார்ட்டின் யோசிக்கிறாரு, ஐயோ திரும்பவும் அவங்களா, பேசாம படிக்கட்டிலே போகலாம். ஆனா 13வது மாடி வரைக்கும் எப்படி, ஏற்கனவே ரொம்ப களைப்பா இருக்கேன், சரி லிஃப்ட்லேயே போவோம்
அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மார்ட்டின் லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறாரு. லிஃப்ட்டுக்குள்ள வந்ததும் மார்ட்டின் முன்னாடி மாதிரியே அந்த லிஃப்டோட ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு அவரோட ஃபிளாட் இருக்க 13வது ஃப்ளோருக்கு போக பட்டன் அழுத்துறாரு. அடுத்து அந்த பொண்ணும் அந்த லிஃப்ட்ல இருக்க பட்டன் அழுத்துறாங்க. அதை பார்த்ததும் மார்ட்டின் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம் என்னன்னா, ஈவினிங் அந்த ஃபேட் லேடி லிஃப்ட்ல வந்தது 8th ஃப்ளோர்ல இருந்து. ஆனா இப்போ அவங்க 14வது ஃப்ளோர் போக பட்டன் அழுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் மார்ட்டின் அந்த ஃபேட் லேடியை திரும்பி பார்க்குறாரு. அவங்களும் மார்ட்டினை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மார்ட்டின் நினைக்கிறாரு, யார் இவங்க, என்ன பண்றாங்க? ஒருவேளை இவங்க எனக்காக தான் காத்திருந்தாங்களா, இல்ல பேயா? ஐயோ, ரொம்ப யோசிக்கிறோமோ. இவங்க என்னை இடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா பேயா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க போல. அப்படி இல்லைன்னா இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. நான் தான் தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறேன் போல அப்படின்னு யோசிச்சுட்டு மார்ட்டின் அவனோட இறங்க வேண்டிய 13வது ஃப்ளோர் வந்ததும் இறங்கி அவரோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ எதர்ச்சியா திரும்பி அந்த லிஃப்ட் ஒரு தடவை பார்க்கறாரு. பார்த்ததும் அதிர்ந்து போறாரு. காரணம், அங்க அந்த லிஃப்ட்ல அந்த ஃபேட் லேடி அங்க இல்ல. அவங்க எங்க போனாங்க? இவ்வளவு நேரம் லிஃப்ட்ல என்னோட தானே இருந்தாங்க. திடீர்னு எங்க போனாங்க? ஒருவேளை படிக்கட்டு வழியா நடந்து போனாங்களா அப்படின்னு மார்ட்டின் படிக்கட்டை போய் செக் பண்றாரு. ஆனா அங்கேயும் யாருமே இல்லை. அப்போ மார்ட்டினுக்கு பின்னாடி இருந்து யாரோ மார்ட்டினை தொடுறாங்க. உடனே மார்ட்டின் பின்னாடி திரும்ப பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. ஏன்னா அங்க அந்த ஃபேட் லேடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபேட் லேடி மார்ட்டினை பார்த்து, அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த லிஃப்டும் மூவ் ஆகிடுது. அதை பார்த்து பயந்து போன மார்ட்டின் வேகமா அங்கிருந்து ஓடி அவரோட வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு கீஹோல் வழியா அந்த லிஃப்ட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ, என்னாச்சு மார்ட்டின், கீஹோல் வழியா அப்படி என்ன பாக்குற அப்படின்னு மார்ட்டினோட அப்பா மார்ட்டினை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு மார்ட்டின் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா இல்ல அது அந்த லிஃப்ட்ல அடுத்து நான் தான் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் திக்கி திக்கி சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் அவர் மார்ட்டின் பக்கத்துல போய், என்ன மார்ட்டின், ஒன்னும் இல்ல, என்னாச்சு, பேய் படம் பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், அப்பா இல்லப்பா, நான் உண்மையாவே பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மார்ட்டினோட அப்பா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பேய பார்த்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, இருக்கலாம், நிஜமா கூட பேய பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அபார்ட்மெண்ட்ல 8th ஃப்ளோர்ல இருக்க ஒரு வயதான தாத்தாவோட பேய கூட அது இருக்கலாம். ஏன்னா அவருதான் நீ படத்துக்கு போன கொஞ்ச நேரத்திலே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மார்ட்டின் ரொம்பவுமே அதிர்ந்து போய், என்னப்பா சொல்றீங்க, 8th ஃப்ளோர்ல ஒருத்தர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கவும் அவரோட அப்பா சொல்றாரு, ஆமாடா, அவர் ஏதோ உடம்பு சரியில்லாம இன்னைக்கு ஈவினிங், அதுவும் நீ வெளியே போன நேரத்துல இறந்து போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டதா சொல்றாரு. அதை கேட்டதும் மார்ட்டின் திரும்பவும் அவரோட அப்பா கிட்ட அவர் பார்த்த அந்த ஃபேட் லேடி பற்றியும் அந்த ஃபேட் லேடி கடைசியா மார்ட்டினை பார்த்து நீ தான் அடுத்து அப்படின்னு சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு மார்ட்டினோட அப்பா, மார்ட்டின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, இல்லை அவங்க வேற ஏதாவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சும்மா உங்ககிட்ட விளையாடுறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினை தூங்க வச்சுட்டு அவர் தன்னோட பையன் சொன்னதுக்காக தனியாக அந்த லிஃப்ட் கிட்ட போய் லிஃப்ட் டோரை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அவர் அங்கே அப்படி திறந்து பார்க்குறப்ப அவருக்கு அங்கே எதுவும் வித்தியாசமாக தெரியல. அப்போது அவர் நினைக்கிறாரு, எதுவும் வித்தியாசமாக இல்லை, நம்ம பையன் நான் எதையோ பார்த்து பயந்துருக்கான், தூங்கி எழுந்ததும் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த லிஃப்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் மூடின அந்த லிஃப்டோட டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததும் அவர் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம், அங்க அவர் மூடின அந்த லிஃப்டோட கதவு திறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லிஃப்ட்டுக்குள்ள அவரோட பையன் சொன்ன மாதிரியே ஒரு குண்டான ஒரு பொண்ணோட உருவம் நின்றுட்டு இருக்கு.
மார்ட்டினோட அப்பா லிஃப்ட்ல அந்த ஃபேட் லேடியை பார்த்ததும் அந்த லிஃப்ட் பக்கத்துல போகிறாரு. ஆனா இவர் இந்த லிஃப்ட் பக்கத்துல போகிறதுக்குள்ள அந்த லிஃப்டோட கதவு க்ளோஸ் ஆகிடுது. உடனே மார்ட்டினோட அப்பா வேகமா போய் அந்த லிஃப்டோட கதவை திறந்து பார்க்கறாரு. பார்த்ததும் அவர் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம் அந்த லிஃப்டுக்குள்ள யாருமே இல்ல. அதுல ரொம்பவுமே அதிர்ந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள போய் அவரோட மகனை போய் பார்க்கறாரு. அங்க மார்ட்டின் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். மார்ட்டினுக்கு ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சதும் மார்ட்டினோட அப்பா மார்ட்டின் பக்கத்திலே இருந்து மார்ட்டினை பார்த்துக்கிட்டே இரவு தூங்கிடுறாரு. அப்படியே அன்னைக்கு இரவும் போயிடுது. அடுத்த நாள் காலையில மார்ட்டினோட அப்பா காலையில எழுந்து மார்ட்டின் படுத்திருந்த இடத்த பார்க்கறாரு. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம் அங்க மார்ட்டின் இல்ல. உடனே அவர் எழுந்து அந்த வீடு முழுவதும் தேடி பார்க்கறாரு. ஆனா எங்க தேடியும் அவரால் மார்ட்டினை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ மார்ட்டினோட அப்பா நினைக்கிறாரு, என்ன மார்ட்டினை எங்க தேடியும் காணல, ஒருவேளை லிஃப்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து அந்த லிஃப்ட் கிட்ட போய் பார்க்கறாரு. அங்கேயும் யாருமே இல்ல. அந்த லிஃப்ட்டும் அந்த ஃப்ளோர்ல தான் இருக்கு. அதை பார்த்ததும் அப்பாடா, மார்ட்டின் லிஃப்ட்டுக்குள்ள போகல, அப்போ என்னோட பையன் எங்க போனா அப்படின்னு நினைக்கும் போது மார்ட்டினோட அலறல் சத்தம் அந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே போகிற ஸ்டெப்ஸ் வழியில இருந்து வருது. அதை கேட்டதும் மார்ட்டினோட அப்பா வேகமா ஸ்டெப்ஸ்ல இருந்து வேகமா இறங்கி மார்ட்டினுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாரு. அங்க போய் பார்த்ததும் அவர் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம் அங்க மார்ட்டின் 8வது ஃப்ளோர்ல ஸ்டெப்ஸ்ல கீழே விழுந்து மயங்கி கிடக்குறான். அதை பார்த்து ரொம்பவுமே அதிர்ந்து போய் வேகமா மார்ட்டினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல மார்ட்டினையும் செக் பண்றாங்க. அப்படி அவரை செக் பண்ணின டாக்டர், இவர் படிக்கட்டுல கால் தவறி விழுந்ததுல அவரோட கால் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு, அதனால இவர் கொஞ்ச நாள் நடக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாம படிக்கட்டுல நடக்கவே கூடாதுன்னு லிஃப்ட்ல தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் மார்ட்டின் கொஞ்சம் பயந்து போய் அவனோட அப்பாவை பார்க்கறான். அவரும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததும் மார்ட்டின் அவனோட அப்பாவை பார்த்து, அப்பா நான் இந்த லிஃப்ட்ல வர மாட்டேன், நீ வேணும்னா லிஃப்ட்ல போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஒண்ணுமாகாது மார்ட்டின், நீ தனியா போகிறப்பதான் அந்த ஃபேட் லேடிய நீ பார்த்த, ஆனா இப்போ நாம 2 பேரும் லிஃப்ட்ல போனா அந்த ஃபேட் லேடி வர வாய்ப்பு இல்லை, ஸோ பயப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினோட அப்பா மார்ட்டினை அந்த லிஃப்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. லிஃப்ட்ல 2 பேரும் உள்ள வந்ததும் அவங்களோட ஃப்ளோருக்கு போக பட்டன் அழுத்துறாங்க. உடனே அந்த லிஃப்ட்டும் மெதுவா நகர ஆரம்பிக்குது. அப்படி நகர ஆரம்பிச்ச லிஃப்ட் கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த லிஃப்ட் சரியா 8வது ஃப்ளோர்ல வந்து நிக்குது. லிஃப்ட் 8வது ஃப்ளோர்ல வந்து நின்னதும் மார்ட்டின் ரொம்பவுமே பயந்து போறான். அப்போ அவனோட அப்பா கிட்ட சொல்றான், அப்பா அப்பா என்ன லிஃப்ட் இங்க நிக்குது, இங்கதான் இந்த ஃப்ளோர்ல தான் நான் அந்த ஃபேட் லேடிய முதல் தடவை பார்த்தேன், அது மட்டும் இல்லாம காலையில கூட இந்த ஃப்ளோரை கிராஸ் பண்ணுறப்பதான் நான் கீழே விழுந்தேன், எனக்கு பயமா இருக்குப்பா, அந்த ஃபேட் லேடி வரப்போறா, வாப்பா போயிடலாம், வாப்பா வாப்பா அப்படின்னு மார்ட்டின் அவனோட அப்பா கிட்ட கெஞ்சிட்டே இருக்கான். அதுக்கு மார்ட்டினோட அப்பா, ஒன்றும் இல்லை மார்ட்டின், தேவையில்லாம பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாம இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லிஃப்டோட கதவு மெதுவா ஒருவித சத்தத்தோடவே திறக்க ஆரம்பிக்குது. லிஃப்ட் திறந்ததும் மார்ட்டினோட அப்பா அந்த லிஃப்ட்டுக்குள்ள யார் வராங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ மார்ட்டின் அந்த ஃபேட் லேடி தான் வரப்போகுதுன்னு ரொம்பவே பயந்து போய் கண்ணை இறுக்கமா மூடி அவனோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ மார்ட்டின் கண்ணை திற பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்ட்டினும் மெதுவா கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல பல வருஷமா இருக்க மகாதேவ்ங்கிற நபர் லிஃப்ட்டுக்குள்ள வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும், அப்பா
அப்படின்னு மார்ட்டின் சொல்கிறான். லிஃப்ட் திரும்பவும் நகர ஆரம்பிக்குது. மார்ட்டினும் அவனோட அப்பாவும் அவங்களோட ஃப்ளோரில் இறங்கி அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மார்ட்டினோட அப்பா மார்ட்டினை தூங்க வச்சுட்டு அவர் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃபேட் லேடி யாரு, அவ எதுக்காக இப்போ தன்னோட பையனை தேடி வரான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியல. சரி, இதை பற்றி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பல வருஷமாக வேலை பார்க்குற வாட்ச்மேன் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு மார்ட்டினை வீட்டில் தனியாக விட்டுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் கிட்ட போய் உங்களுக்கு இந்த ஃபேட் லேடியை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன் ரொம்பவுமே அதிர்ந்து போய் என்ன ஃபேட் லேடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேட் லேடி யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது இங்கே ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குடும்பம் புதுசாக கூடி வந்தாங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் 3 பேர், அம்மா, அப்பா, அப்புறம் அவங்களோட பொண்ணு. அந்த பொண்ணோட பெயர் எலினா. அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டா இருப்பா. அதனால் அந்த பொண்ணை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சின்ன பசங்க எல்லோரும் அவளோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு இந்த பசங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை. அவள் பாட்டுக்கு இருப்பா. இங்கே இருக்க பசங்க கூட விளையாட முயற்சி பண்ணுவா. ஆனால் யாருமே அவளை விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு நான் கூட எலினாவோட அப்பா கிட்ட, சார் இப்போ தான் ஜிம் அது இதுன்னு நிறையா இருக்குல்ல சார், அங்கே எங்கேயாச்சும் எலினாவை சேர்த்து விட்டால் அவங்களோட உடல் குறைஞ்சிடும் இல்லையா, அவங்கள யாரும் இப்படி கிண்டல் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு எலினாவோட அப்பா சொன்னார், ஆமாம், நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அது எதுனாலையும் என்னோட பொண்ணை சரி பண்ண முடியாது. அதுக்கான காரணம் எலினா எந்த அளவுக்கு குண்டா இருக்க அவ அதிகமாக சாப்பிட்றதுனால இல்லை, அவளோட உடம்புல இருக்க ஒரு நோய். அதோட பேரை கூட எங்களால் சொல்ல முடியலை. பல தடவை அவள் ஏன் இவ்வளோ குண்டா இருக்கா, அதை குறைக்க முடியுமா அப்படின்னு பல டாக்டரை பார்த்தோம். ஆனால் எல்லோருமே அவளோட உடலில் இருக்க அந்த நோய் தான் அவள் குண்டா இருக்க காரணம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோட இருப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னதா அவர் என்கிட்ட சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து எலினா வழக்கம் போல் கீழே விளையாடிட்டு இருந்த பசங்க கிட்ட, இந்த தடவையாச்சும் என்ன உங்க கூட விளையாட சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த பசங்க எப்பவும் போல இந்த தடவையும் எலினாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பையன், உன்னால 8வது மாடியில் இருக்க உங்க வீடு வரைக்கும் முடிஞ்சா லிஃப்டில் போகாம படிக்கட்டு வழியா போய் காட்டு, அப்புறம் நான் உன்னை எங்க கூட விளையாட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஐயா நம்மளை விளையாட சேர்த்துக்க போறாங்க அப்படிங்கிற ஆசையில எலினா முடிஞ்ச அளவுக்கு வேகமா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் ஏறிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்களோட வீடு வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறி அவங்களோட வீட்டுக்கும் வந்துடுறா. மேலே வந்ததும் அங்கேருந்து கீழே இருக்க பசங்க கிட்ட சொல்கிறா. உடனே அந்த பசங்களும் எலினாவை கீழே வர சொல்கிறாங்க. உடனே எலினா 8th ஃப்ளோரில் இருக்க லிஃப்டில் ஏறி கீழே வந்துட்டு இருந்தா. அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த சின்ன பசங்க சிலர் விளையாட்டா அந்த லிஃப்டோட மெயினை வேணும்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த லிஃப்ட்டும் பாதியிலேயே நின்றுடுது. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க எலினா லிஃப்ட் பாதியில் நின்னதுனால பயந்து போய் கத்துறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க எமர்ஜென்சி பட்டனை அழுத்துறாங்க. ஆனால் அந்த லிஃப்ட் ரொம்பவே பழைய லிஃப்ட்டுங்கிறதுனால ஒன்று கூட சரியாக வேலை செய்யலை. இப்படி நடக்கிறப்ப அந்த பசங்களும் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டின எலினாவை இன்னமும் பயமுடுத்தணும்னு அந்த லிஃப்டோட கதவை வெளியிலிருந்து தட்டிட்டு இருக்காங்க. இதை சாதாரணமாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பசங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க போல அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலேயே அவங்க எல்லாரும் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணை, அதுவும் உடல்நலம் சரியில்லாத ஒரு பொண்ணை பயத்தினாலேயே கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே அந்த பசங்களுக்கும் தெரியாது. அவங்க எல்லாரும் இதை ஏதோ ஒரு விளையாட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விளையாட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே விபரீதமாக மாற ஆரம்பிச்சிச்சு.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட எலினாவோட சத்தம் வராததுனால அந்த பசங்க திரும்ப அந்த லிஃப்ட்டை ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே அந்த குண்டு பூசணிக்கா இனிமே நம்ம கிட்ட வந்து பேச மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இங்கே அந்த லிஃப்ட் ஆன் ஆனதும் அந்த லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து நிற்குது. அதோட கதவும் திறக்குது. ஆனால் அந்த லிஃப்ட்லேருந்து எலினா வெளியே வரவே இல்லை. இப்படியே பல மணி நேரம் கடந்து போகுது. அப்போது நான் எப்போதும் போல் மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது எதர்ச்சியாக நான் லிஃப்ட்டை திரும்பி பார்க்குறப்ப அந்த லிஃப்டோட கதவு திறந்து கிடந்துச்சு. நான் இந்த பசங்க தான் இப்படி லிஃப்ட்டை திறந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் போய் அந்த லிஃப்ட்டை மூட பக்கத்தில் போனேன். அப்படி போய் அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண பக்கத்தில் போனால் உள்ள எலினா இறந்து கிடக்கிறா. அதை பார்த்து நான் ரொம்பவுமே அதிர்ந்து போய் வேகமாக எலினாவோட அப்பா கிட்ட சொல்லவும் அவர் வேகமாக வந்து அவரோட பொண்ணை பார்த்து கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கும் அதை நினச்சி பார்த்தா என்னோட கண்ணு முன்னாடி எல்லாமே வந்து போகுது. அப்போது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மார்ட்டினோட அப்பா, ஓ அப்போது நீங்கள் சொன்ன எலினா தான் இப்போ நாங்கள் பார்த்த ஃபேட் லேடியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று, எலினா இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃபேட் லேடியை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பசங்களை அந்த ஃபேட் லேடி கொலை பண்ணினதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் மார்ட்டினோட அப்பா ரொம்பவுமே அதிர்ந்து போய், என்ன கொலையா? ஃபேட் லேடி கொலை பண்ணியிருக்காளா அப்படின்னு ரொம்பவுமே அதிர்ந்து போகிறாரு. ஆமாம், அவ கொலை பண்ணியிருக்கா. இது வரைக்கும் 8 பேருக்கு மேலே அவ கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து அந்த 8 பேரையும் எப்படி கொலை பண்ணினான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு எலினா இருந்து 2வது நாள் காலையில் எல்லாரும் எழுந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஜெட்டுங்கிற பையன் இப்போ நீங்க இருந்த இதே 13th ஃப்ளோர்ல தங்கியிருந்தான். அவன் தான் எலினா லிஃப்ட்ல இருக்கும்போது பவர் ஆஃப் பண்ணினவன். அன்னைக்கு காலையில அவன் எங்கேயோ வெளியே போகிறதுக்காக அந்த பழைய லிஃப்ட்டுக்குள்ள ஏறி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு இருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த லிஃப்ட் கரெக்டா 8வது ஃப்ளோர்ல வந்து நிக்குது. அப்போ அதோட கதவுகள் தானாவே திறக்குது. கதவுகள் திறந்ததும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு குண்டான பொண்ணு ஒருத்தவங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறி இருக்காங்க. அவங்க ஏறியதும் அந்த லிஃப்ட் திரும்பவும் ஃப்ளோர் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எதர்ச்சியா லிஃப்ட்டுக்குள்ள ஜெட் பக்கத்துல நின்றுட்டு இருக்க அந்த குண்டான பொண்ணை திரும்பி பார்க்கறான். பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறான். காரணம், அங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ள அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா, அது 2 நாளுக்கு முன்னாடி இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே இறந்து போன அந்த எலினான்னு தெரிய வருது. இறந்து போன எலினா எப்படி உயிரோட பக்கத்துல நிக்கிறான்னு அதிர்ந்து போய் ஜெட் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த எலினா ஜெட்டை பார்த்து அப்படின்னு கேட்கவும் ஜெட் ரொம்பவுமே பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த அலறல் சத்தம் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க எதிரொலிக்கவும் எல்லாரும் வேகமா லெஃப்ட் கிட்ட வந்து பார்க்கறாங்க. ஆனா அந்த லிஃப்ட் எந்த ஒரு ஃப்ளோர்ல நிக்காம நேரா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து நிக்குது. அது வரைக்கும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த ஜெட்டோட சத்தம் லிஃப்ட் நின்றதும் வரல. உடனே எல்லாரும் வேகமா ஸ்டெப்ஸ் வழியா கீழறங்கி லிஃப்ட் கிட்ட வந்து பார்க்கறாங்க. ஆனா அந்த லிஃப்டோட கதவு திறக்கவே இல்லை. அங்க நிக்கிறவங்களாலையும் அந்த லிஃப்டை திறக்க முடியல. அதனால எல்லாரும் வாட்ச்மேனான என்னை கூப்பிட்டு அந்த லிஃப்டை திறக்க சொன்னாங்க. அதனால நானும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா திறக்க முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கும் திறக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படியோ முயற்சி பண்ணி அந்த லிஃப்டோட கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த பையன் ஜெட் இறந்து கிடந்தான். அதுவும் எப்படி எலினா இறந்து கிடந்தாலோ
அதே மாதிரி இறந்து கிடக்குறான். அதை பார்த்த சிலர் முன்னாடி இறந்து போன எலினாவோட ஆவிதான் இந்த ஜெட்டை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல இது யாரும் பெருசா நம்பல. ஆனா அவங்க சொன்னதை உண்மையாக்குற விதமா அடுத்தடுத்த நாட்கள்ல இதே லிஃப்ட்ல இதே மாதிரி இன்னும் 2-3 பசங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கண்டிப்பா இது எலினாவோட ஆவிதான் இப்படி இந்த பசங்களை கொலை பண்ணிட்டு இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சு அவளுக்கு தி ஃபேட் லேடிங்கிற பேரையும் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேட் லேடினால தங்களோட பசங்களுக்கும் ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்தினால பலர் இந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க எந்த ஒரு இறப்பும் நடக்கவே இல்லை. ஆனா இப்போ இங்க நடந்தது எதுவுமே தெரியாம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க. அண்ட் உங்க பையனுக்கும் எலினாவை கொலை பண்ணின அந்த பசங்களுக்கும் ஒரே வயசு தான். அதனாலதான் எலினா உங்க பையனை கொலை பண்ண துடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு மார்ட்டினோட அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றி. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வேற ஒரு வீடு பார்த்துட்டு போகணும். எனக்கு என்னோட பையன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போனதும் மார்ட்டின் ரூம்குள்ள போய் பார்க்கறாரு. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாரு. காரணம் அங்க அந்த ரூம்குள்ள மார்ட்டின் இல்ல. உடனே அவர் மார்ட்டினை அந்த வீடு முழுக்க தேடுறாரு. ஆனா வீட்டுக்குள்ள எங்கேயுமே மார்ட்டின் இல்ல. ஒருவேளை என்ன தேடி மார்ட்டின் லெஃப்ட் கிட்ட போயிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு மார்ட்டின் மார்ட்டின் அப்படின்னு கத்திக்கிட்டு பதறி போய் வேகமா வீட்டுல இருந்து வெளியே போய் லிஃப்ட் கிட்ட பாக்குறாரு. பார்த்ததும் ரொம்பவே அதிர்ந்து போறாரு. காரணம் அங்க லிஃப்டுக்குள்ள மார்ட்டின் நின்னுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கூடவே அந்த ஃபேட் லேடியும் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ந்து போன மார்ட்டினோட அப்பா வேகமா லிஃப்ட் நோக்கி ஓடுறாரு. ஆனா அதுக்குள்ள லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகி கிரவுண்ட் ஃப்ளோரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உடனே மார்ட்டினோட அப்பா வேகமா படிக்கட்டு வழியா 14வது மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வேகமா இறங்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி படிக்கட்டு வழியா இறங்கி வேகமா லிஃப்ட் கிட்ட போய் பாக்குறாரு. ஆனா அங்க லிஃப்டோட கதவு திறந்திருக்கு. அந்த லிஃப்டுக்குள்ள யாருமே இல்ல. மார்ட்டினோட அப்பாவுக்கு இங்க என்ன நடக்குது, தன்னோட பையனுங்க அப்படின்னு ஒண்ணுமும் புரியாம தலைய பிச்சுக்கிட்டு மார்ட்டின் அப்படின்னு கத்துறாரு. அப்போ தூரத்துல அந்த அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் கத்துற சத்தம் கேட்குது. உடனே மார்ட்டினோட அப்பா வாட்ச்மேனை தேடி வாட்ச்மேன் இருக்க இடத்த நோக்கி ஓடுறாரு. அங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அந்த வாட்ச்மேன் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல கீழே மார்ட்டினும் இருக்கான். தன்னோட பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் வேகமா பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம். மார்ட்டினோட அப்பா திரும்பி பார்க்கறாரு. அங்க அந்த அபார்ட்மெண்ட் மொத்தமா இடிஞ்சு விழுந்து தரமட்டமாகிட்டு இருக்கு. இத மார்ட்டினோட அப்பாவும் அந்த வாட்ச்மேனும் ரொம்பவும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, சார் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். எலினாவை பார்த்தேன். நீங்க சொன்ன அந்த ஃபேட் லேடியை பார்த்தேன். எலினா தான் உங்க பையனை இங்க கூட்டிட்டு வந்தா. அதை பார்த்து தான் நானும் இங்க வந்தேன். எலினா நம்மளை காப்பாற்றிட்டா. இவ்வளவு நாள் அவளோட அப்பாக்காக தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எதுவும் பண்ணாம விட்டுருந்தா போல. ஆனா நேத்து எலினாவோட அப்பா இறந்துட்டாரு. அதான் மொத்த அப்பார்ட்மெண்ட்டையும் அழிச்சிட்டா. அவளோட மொத்த கோபத்தையும் நினைச்சிட்டா. இனி அவளால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது சார் அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு மார்ட்டினோட அப்பா கீழே மயங்கி கிடக்கிற அவரோட பையனை கையில பிடிச்சிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறாரு. அப்போ அங்க அந்த இடிஞ்ச அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேல ஒரு குண்டான ஒரு உருவம் ஒன்று நின்று அப்படியே காற்றோட காற்றா மறைஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு மார்ட்டினோட அப்பா, ஆமா இனி அவளால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்றாரு.
ஃபேட் லேடி. இந்த சீரீஸ்க்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து இது மாதிரியே உங்களோட ஆதரவை கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கதைகளை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட த்ரில்லர் ஃபேமிலி இன்னும் பெருசாகும். சரி, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது மாதிரி ஹாரர் அண்ட் பேய் கதைகள் பிடிக்கும்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம த்ரில்லர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க.